வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இஎஸ்ஐ அயனாவரம் ஹாஸ்பிட்டலுக்கு இன்னைக்கு ஒரு ஜென்ரல் விசிட் வந்தோம். அப்போ டாக்டர்ஸோட தென் பேஷண்ட்ஸோட அந்த கருத்தெல்லாம் கேட்டுட்டு தென் கிச்சன் ஃபுட்டெல்லாம் பேஷண்ட்ஸ்க்கு எப்படி கொடுக்குறாங்க அதெல்லாம் ஒரு ஆய்வு பண்ணிவிட்டு தென் இங்கே டாக்டர்ஸே வந்து 80க்கு மேலே இருக்காங்க, 80 பேருக்கு மேலே மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு சின்ன கலந்துரையாடல் முடிச்சுட்டு உங்களை சந்திச்சிருக்கோம். என்ன சொல்றாங்க? என்ன குறையெல்லாம் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு முடியும்? ஏன்னா நிறைய இடங்கள் வந்து அசுத்தமாகவே இருக்கு. வார்டு எல்லாமே ப்ராப்பரான ஒர்க் இல்லை. லிஃப்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்கு போட்டு அந்த கரையோட தான் எல்லாமே இருக்கு. ஏன்னா பேஷண்ட்டு டெய்லியும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை க்ளீன் பண்ணி நம்ம என்னென்ன சார் பேஷண்ட்ஸ்கிட்ட நான் இது வரைக்கும் நீங்களும் என் கூட வந்தீங்க. பேஷண்ட்ஸ்கிட்ட நான் கேட்ட வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்ட வரைக்கும் எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. பட் நீங்கள் சொல்கிறது க்ளீன் இல்லைன்னு சொல்கிறீங்க. அது எனக்கு தெரிஞ்சு தான் வந்து செக் பண்ணியிருக்கேன். இன்னையிலேருந்து பாருங்கள் எல்லாமே சரியாயிடும். செக் பண்ணிடுவோம். இஎஸ்ஐ மருத்துவமனை அப்படிங்கிறது தொழிலாளர்கள் அவருடைய பணத்தை போட்டு ட்ரீட்மெண்ட் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் இங்கே வரணும் அப்படிங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில இஎஸ்ஐ மருத்துவமனைகளை அவங்க வந்து ரொம்ப மருந்து பேஷண்ட்டை வந்து ரொம்ப மரியாதை குறைவாக ட்ரீட் பண்ணுறது நிறைய இடத்துல கம்ப்ளைண்டாக இருக்குது. அதுக்கு என்ன நடவடிக்கை? அதுக்கு தான் இப்போ நீங்கள் டாக்டர்ஸ் 80 பேரையும் வர சொல்லி ஸ்டாஃப்ஸும் கிட்டத்தட்ட 80 இல்லாமல் 100 பேருக்கு மேலே டாக்டர்ஸ் இல்லாமல் இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு கோரிக்கையே மக்கள்கிட்ட பேஷண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ஹம்பிளாகவும் அவங்க சொல்கிறத எப்படிங்கிறத அவங்களுடைய என்ன அவங்களுக்கு டிசீஸோ அதை நீங்கள் கரெக்டாக கேட்டு பண்ணணுங்கிறது தான் முதல் கோரிக்கையாக வச்சேன். சரி பண்ணிடலாம், ஒரு சிலவங்க தெரியாமல் பண்ணுறதையும் இனிமேல் நாங்கள் சரி பண்ணிடுறோன்னு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. தொழிலாளர்துறை அமைச்சராக சார் தொழிலாளர் நலத்துறைங்கிறது கிட்டத்தட்ட 4-5 டிபார்ட்மெண்ட் அதில் வருது சார். எம்ப்ளாய்மெண்ட்டு, என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, இஎஸ்ஐ, லேபர், இது மாதிரி வருது. இப்போ நம்ம ஆய்வு வந்திருக்கிறது வந்து இஎஸ்ஐ சம்மந்தமாக வந்திருக்கோம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 240க்கு மேலே ஹாஸ்பிட்டல்ஸும் டிஸ்பென்சரியும் இருக்குது. அதில் சென்னையில் இது ரொம்ப முக்கியமான ஒரு மெயின் 460 பெட்டுக்கு மேலே இங்கே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணுறதுக்காக இங்கே வந்து வந்திருக்கோம் சார். தொடர்ந்து வந்து குழந்தை தொழிலாளர் முறை ஒழிக்கிறதுக்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துட்டு வந்துருக்காங்க. இருக்கக்கூடாதுன்னு ஒரு இது இருக்கு. ஆனால் இப்போ சமீபமாக வட மாநிலத்தை சேர்ந்த குழந்தைகள் வந்து சிக்னலில் பல்வேறு பொருட்கள் வைக்கக்கூடிய தொழில் வந்து ஈடுபடுறதுக்கு நிறைய பண்ணுறது. அதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம்? ஏன்னா இந்த கல்வியான தொடர்ந்து இந்த வட மாநில தொழிலாளர்கள் நிறைய அளவில் வந்துட்டே இருக்கு. கண்டிப்பாக சார். தொழிலாளர்கள், குழந்தை தொழிலாளர்கள் எங்கே இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அவங்களுக்கு வந்து அதுக்கான கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்கு என்ன ஆக்ஷன்ஸோ நம்ம அதை எடுப்போம் சார். கண்டிப்பாக டெய்லி நாள்தான் நம்மளே பார்க்குறோம். சிக்னலில் வந்து அந்த பொருட்கள் வைக்கிறது இது இருக்குன்னா அது ஒரு டீமாக வந்து அவங்க இருக்காங்க. அதை இப்போ வரைக்கும் யாருமே கண்காணிக்காமல் இருக்காங்க. அதுக்கு என்ன இல்லை செக் பண்ணுறாங்க சார். இப்போ நம்ம நியூ கவர்மெண்ட்டு உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் தான் நம்ம பதவி ஏற்க ஆயிருக்கு. உறுதியாக சொல்கிறோம், கண்டிப்பாக அதெல்லாம் முற்றிலும் தவிர்க்கப்படும். அதை வந்து இது வந்து ஏதாவது ஹோட்டல்ஸ்லேயோ எதில் இருந்தாலும் அவங்களுக்கு கேஸ் ஃபைல் பண்ணி நம்ம பண்ணலாம் தான் சார். இன்னும் நீங்கள் பார்ப்பீங்க சார், இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நிறையா இது செக்கிங்லாம் இருக்கும் சார். இது நாள் வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு தெரியாது சார். இனிமே கரெக்டாக இருக்கும் சார். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ணி 3 வாரம் கடந்துருச்சு, ஆனாலும் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது, அதனால கொலை நடந்துகிட்டே இருக்கு. சிங்கப்பெண் படை வந்து அடுத்த வாரம் தான் தொடங்கி வைக்கிறாங்க, அது வரைக்கும் பெண்கள் பாதுகாப்புன்றது கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காங்க சார். அவங்க எதிர்க்கட்சி நம்மளை வந்து பாராட்ட மாட்டாங்க, புரியுதா? நம்ம அவங்க யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் நம்ம மக்களுக்கான அரசு, நம்ம சிஎம் வந்து கரெக்டாக மக்களுக்கு என்ன கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. அரசியலுக்காக பல விமர்சனங்கள் செய்கிறாங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது நம்ம ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக எனது துறை சார்பாக நான் வந்திருக்கேன். அதை மட்டும் நீங்கள் கேட்டுட்டு என்னைய விடு. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.